வெல்கம் டு சாந்த்ரு மேக்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது எல்டிசி, டைப்பிஸ்ட், டிரைவர், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும். ஓகே, அட்மிட் கார்டு வந்து போஸ்ட்டில் தான் வருது. நீங்கள் எங்கேயும் டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, போஸ்ட்டில் தான் வந்திருக்கும். ஸோ அட்மிட் கார்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அட்மிட் கார்டு உங்களுக்கு போஸ்ட்டில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும், உங்கள் கேட்டகரி இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். நீங்கள் முன்னாலே ஒட்டிடுங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ ஒட்டியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோ வந்து இங்கே நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே போயிருங்க, 6:30 போயிருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் டைம், ஒவ்வொரு டேட் இருக்கும். ஏன்னா இது ஒரு நாளில் நடக்கல, நிறையா நாள் நடக்குது. அப்படின்னால உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டைமில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த யூனிட்டில் எக்ஸாம் இருக்கும். ஒரு சிலர் வந்து 2-3 யூனிட்டில் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு. ஒரே டேட்டில் ஒரே டைமில் உங்களுக்கு வேறு இடத்துல எக்ஸாம் இருக்குதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் அட்டன் பண்ண முடியும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை வேறு டேட்டில் இருக்குதுன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படிங்கிறது டேட்டு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த சிக்னேச்சர் நீங்கள் இப்போவே போட்டுறாதீங்க. இன்விஜிலேட்டர் முன்னால் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறப்போ நீங்கள் சிக்னேச்சர் போட்டால் போதும். ஃபோட்டோ முன்னாலே ஒட்டிடுங்க, பட் சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலில் போய் போட்டால் போதுமானது. இந்த அட்மிட் கார்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இன்னொரு வாட்டி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு நாளில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்துடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு, இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துச்சுல, இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்து ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஒன்று கொண்டு போகணும். ஓகே, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இந்த இடத்துல ஒட்டுறதோட போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஓகே, எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் கொண்டு போகலாம், பட் இவங்க எக்ஸ்ட்ராலாம் கேட்கல, ஒட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னால் வாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்னா 8:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 8:30க்கு அப்புறம் வந்தால், இப்போ 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 8:30 வரைக்கும் வர்றவங்களும் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்காக வேணுக்குன்னே லேட்டாக போகாதீங்க, அது தேவையில்லாத ப்ரெஷரை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால அவங்க 6:30க்கே வர சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 6:30க்கே வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6:30க்கு போயிருங்க. அதுக்கப்புறம் பென் நீங்கள் தான் கொண்டு போகணும். பிளாக் பென், ப்ளூ பென் ரெண்டுமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெச்பி பென்சில் ஒன்று கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே கொண்டு வந்துடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போகிறீங்கன்னா பாக்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த பாக்ஸுக்குள்ளே அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும், உள்ளே என்ன இருக்குதோ அது தெரியணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸை கொண்டு போங்க. ஓகே, வாட்டர் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா அதுவுமே டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் கொண்டு போய்க்கோங்க. ரைட்டிங் பேடு கண்டிப்பாக நீங்களே கொண்டு போகணும். ஓகே, அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரைட்டிங் பேட் அதுவுமே வந்து பிளைனாக இருக்கணும். அதில் எதுவும் எழுதியிருக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மொபைல், கால்குலேட்டர் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்ச் கூட, ஸ்மார்ட் வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா வெளியில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக மொபைல் கொண்டு போகாமல் இருக்க மாட்டீங்க, வெளியில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸு, ஸ்கார்ஃபு, காகிள்ஸ் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது கண்ணாடி போட்டு போகிறது, நான் வந்து ஜாக்கெட் போட்டு போகிறேன். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஜாக்கெட்லாம் தேவையில்லை. நார்த் இந்தியன் ஒரு சிலர் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் போவாங்க, அதுக்காக இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம் மட்டும்தான் எழுத போகிறீங்க, எழுதிட்டு வந்துடுவீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த ஒரு செக்கிங்கும் இருக்காது, எந்த ஒரு டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறதுமே வந்து இருக்காது. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிடாதீங்க. ஓகே, நீங்கள் வெளியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்ல, அந்த டைமில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ நடக்க போகிற ரிட்டன் எக்ஸாம், இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்து நீங்கள் எல்டிசி போஸ்ட்டுக்கோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கோ வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அது நீங்கள் இப்போ இருந்தே இது வரைக்கும் டைப்பிங் கற்றுக்கலன்னா எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளில் இருந்தே டைப்பிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட வீடியோ கொடுக்குறேன். வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி
டைப்பிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் மொபைல் மட்டும் வச்சுருந்தா போதும், ஒரு கீபோர்டு ஆர்டர் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி மொபைல்லே நீங்கள் வந்து டைப்பிங் கற்றுக்க முடியும். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர், எந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது அதாவது இந்த டைப்பிங் டெஸ்ட் இல்லைனா டிரைவிங் டெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு போனால் போதுமானது. அதுக்கு டைம் இருக்குது. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சு அதில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்டிசி டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேம் பேட்டர்ன் தான். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு அந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் போக டிரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் இருக்கும். பட் எத்தனை கொஷின் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்குக்கு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணுறவங்க சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம் இருந்துச்சு, எத்தனை கொஷின் கேட்டிருந்தாங்க, எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு நீங்கள் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, நெகட்டிவ் மார்க் பற்றி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு வாட்டி அங்கே அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அவங்க சொல்லலை, யாருமே சொல்லலை அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை கொஷின், எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்களுக்கும் சரி, அடுத்த வருஷம் இதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வர்றப்பவும் சரி, அவங்களுக்கும் என்னால் அதை வச்சு கிளியரான ஒரு கைடன்ஸ் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.